ஒவ்வொருத்துக்கும் அவருடைய ரெப்ரசன்டேஷன் பார்க்கணும். நம்ம ஓட வசதிக்காக இப்போ நம்ம எழுதுறதில்ல, இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டுபிடிச்சது. இந்த சர்க்கிள் பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் சர்க்கிள் டயக்ராம். க்ளோஸ்ட் சர்க்கிள் டயக்ராம் ஆர் க்ளோஸ்ட் முஸ்லீம் டயக்ராம். முஸ்லீம் இல்லை முஸ்லீம். இந்த டயக்ராம் பேர் க்ளோஸ் சர்க்கிள் டயக்ராம்னு சொல்லுவாங்க. க்ளோஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு 3 மெம்பர் ரிங்ல ஒரு சர்க்கிள் முதல்ல டிரா பண்ணணும். இதுதான் அதுக்கான சர்க்கிள். சரிங்களா? இதுதான் க்ளோஸ் சர்க்கிள். அதனுடைய மிட் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் ஆஃபா கட் பண்ணணும். ஈக்குவல் ஆஃபா கட் பண்ணிட்டு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து எபோவ் தி பிளேன்ல இருக்கக்கூடியது, இந்த மிட் பாயிண்ட்க்கு மேல இருக்கக்கூடியது ஆன்டி பாண்டிங், மிட் பாயிண்ட்க்கு கீழ இருக்கக்கூடியது பாண்டிங். அப்ப எத்தனை பாண்டிங் இருக்கு? இது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இதுதான் அதனுடைய சென்டர் பாயிண்ட். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்போ ஒரு 3 மெம்பர் ரிங்ல கரெக்ட்டா? இது பாண்டிங்கா? இது பை 1 பை 2 பை 3 ஈக்குவல். கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா இல்ல சார்? இந்த டயகிராம் இந்த லெவல் சேம். அப்ப இதுல பை 1 இருக்கு, பை 2 இருக்கு, பை 3 இருக்கு. ஆனா மூணுமே சேம் இல்ல. இது ஒரு பை 1 அப்படிங்கிறது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், பை 2 பை 3 ஈக்குவல் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால். அப்ப எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது சிங்கிளி ஆக்குபைடு எலக்ட்ரானை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். சொல்ல பாயிண்ட் புரியுங்களா? அடுத்து 4 மெம்பர் இருக்கு. ஆக்சுவலா இந்த டயகிராம் இல்ல. ரைட்டா? இதான் ஒரு மிட் பாயிண்ட். ஆமா இல்லையா? இதுதான் அப்படியே நான் பாண்டிங். இது என்னது? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். பை 1 இது பை 2 பை 2 இது என்னது? பை 3 பை 3 பை 4 இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் பை 5. அப்ப எது ரெண்டு சேம்? பை 4 பை 3. இது 4 மெம்பர். அடுத்து 5 மெம்பர் இங்க பாத்தீங்கன்னா இதான் மிட் பாயிண்ட். இது அப்படியே இது மூணு பாண்டிங்க. பை 1 பை 2 பை 1 பை 2 பை 2 பை 3 பை 3. இது மூணு என்னது? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த ரெண்டு இது பை 4 இது பை 6. சரி, இது ரெண்டு என்னது? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். என்ன கிடையாது? நான் பாண்டிங். அடுத்து 6 மெம்பர் இங்க ரெண்டு சேமா? பை 1 பை 3 இன்னொரு சேமா? இது என்னது? பை 1 பை 2 பை 2 பை 3 பை 4 பை 5 பை 4 பை 5 பை 6 பை 6. இது என்னது? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த மூணு பாண்டிங் மாலிகுலர் பாண்டிங். சரியா? இதுல என்ன இல்ல? நான் பாண்டிங். இந்த டயகிராம் தெரிஞ்சா போது இப்பதான் கம்பாரிசன் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்றதுக்கும் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப பென்சிலுக்கு 6 ஆர்பிட்டால் இருக்குமா? 6 ஆர்பிட்டால் பை 1 பை 2 போகும். பென்சில் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? பை 1 பை 2 பை 3 பை 4 பை 5 பை 6. 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாமா? பாண்டிங். இதான மிட் பாயிண்ட். முதல்ல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுமா? அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 5 6 இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான் எங்க ஃபில் இருக்கு? பாண்டிங். அதனால தான் பென்சினை பொறுத்த வரைக்கும் ஹைலி ஸ்டேபிள். அப்ப பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்ல ஃபில் பண்ணியிருக்கிறதுனால ஹைலி ஸ்டேபிள், மோர் அரோமேட்டிக் இருக்கு. ஏன்? சைக்கிளிக் நேச்சரா இருக்கு, கான்ஜுகேஷன் இருக்கு, ரெசனன்ஸ் இருக்கு, டீலோக்கலைசேஷன் இருக்கு, பிளேனார் நேச்சர் இருக்கிறதுனால பென்சில் என்னது? ஹைலி அரோமேட்டிக். ஹைலி அரோமேட்டிக் அப்படிங்கிறத விட இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸும் பிரசன்ட் வந்து பாண்டிங் மாலிகுலரா இருப்பாங்க. எல்லாமே பாண்டிங்ல பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? ஹைலி ஸ்டேபிளா இருக்கிறதுனால. இப்போ இதே வந்து 4 மெம்பர் இங்க பாருங்க.
இது ஆன்டி அரோமேட்டிக் சொல்லுவீங்களா? பட் இது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆன்டி அரோமேட்டிக் சிந்தசிஸ் பண்ண முடியாது. பட் நமக்கு நார்மலா சொல்லும்போது போலியம் டூல் உபயோகம் பண்றதால இது ஆன்டி அரோமேட்டிக். இப்போ ஆன்டி அரோமேட்டிக் எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாமா? 2 எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கணும்? இங்க இருக்குமா? இன்னொரு எலக்ட்ரான்ஸ் இங்க ஒரு எலக்ட்ரான் இது பண்றது சிங்கிளி ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் சோமம். சிங்கிளி ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லக்கூடிய சோமம். ஆனா நம்ம 4 நம்பர் இங்க எலக்ட்ரான் எழுதும்போது π 1 π 2 π 3 π 4 எழுதுமா? அதுக்கான ரீசன் இதுதான். அது சொல்லக்கூடிய டயகிராம் வந்து ஃப்ளோஸ் சர்க்கிள் டயகிராம் அல்லது ஃப்ளோஸ் முஸ்லிம் டயகிராம் சொல்லக்கூடியது. இதுல இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு எதெல்லாம் பாண்டிங்ல இருக்கு எதெல்லாம் ஆன்டி பாண்டிங்ல இருக்குன்னு தெரியும். இந்த டயகிராம் தெரிஞ்சா போதும். சரிங்களா? இந்த டயகிராம் வச்சு என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றது எல்லாமே இப்படிதான் ஃபில் பண்ணணும். இப்போ கம்பாரிசன் எதுக்கு போனா இந்த மாதிரி 6 நம்பர் இருக்கு. அதாவது 6 π எலக்ட்ரான் இருக்கக்கூடிய சிஸ்டம், ஏ சைக்கிள்ல 6 π எலக்ட்ரான் இருக்கக்கூடிய சிஸ்டம், எது ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு கேட்பாங்க. கம்பேர் பண்ணுறது எது மோர் ஸ்டேபிள், எது லெஸ் ஸ்டேபிள், எது மோர் எனர்ஜி, எது லெஸ் எனர்ஜி, அந்த மாதிரி கேட்குறோம். இப்போ ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. ஒரு ஏ சைக்கிள் சிஸ்டத்துக்கும் நம்ம அந்த டயகிராம் நமக்கு எழுத தெரியும். π 1 π 2 π 3 π 4 எழுத தெரியும். அதில் ஆட் நம்பராக இருந்தால் என்ன, ஈவன் நம்பராக இருந்தால் என்ன. அதனால தான் அதுக்கு பேர் ஆட் ஈவன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆட் ஈவன் மெத்தட். எதுல ஏ சைக்கிள் சிஸ்டத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் பேரு ஆட் ஈவன் கான்செப்ட், அதாவது ஆட் ஈவன் மெத்தட் சொல்லுவாங்க. சரிங்களா? இதே வந்து சைக்கிள் சிஸ்டத்துல சொல்லக்கூடியது க்ளோஸ்ட் சர்க்கிள் டயகிராம் ஆர் க்ளோஸ்ட் முஸ்லிம் டயகிராம். இந்த டயகிராம் தான் இது. சரிங்களா? இந்த டயகிராம்ல இப்படி தான் எலக்ட்ரானை ஃபில் பண்ணும். நம்ம நார்மலாக ஃபில் பண்ணுற மாதிரி π 1 π 2 π 3 ஃபில் பண்ணக்கூடாது. இந்த டயகிராம் வச்சு தான் அந்த அரோமேட்டிக் சிஸ்டத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதனால தான் எது ஸ்டேபிள் எது அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது நம்ம ஓகேவா?